Hey foodies, welcome to liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா திணை பாயாசம். இந்த பாயாசம் செய்கிறது ரொம்ப ஈஸி அண்ட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். திணை பொதுவாக எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. திணையில் அதிகமான நார்ச்சத்து இருக்கிறதுனால கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் உள்ளவங்க இதை எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் சீக்கிரமாக சரியாயிடும். அது மட்டும் இல்லாமல் திணை எல்லா ஏஜ் குரூப்ஸும் சாப்பிட்றதுக்கு ஒரு ஏற்ற மாதிரியான மில்லட் வெரைட்டி. வாங்க இந்த திணையை வச்சு எப்படி பாயாசம் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். இப்போது ஒரு குக்கர் பேஸில் 3/4 கப் அளவுக்கு இருக்கிற திணையை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு டபுள் த குவான்டிட்டி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் 1.5 கப் வாட்டர் ஆட் பண்ணி இதை ப்ரெஷர் குக் பண்ணுறேன். எப்போவுமே ஒரு விஷயம் ஞாபகத்தில் வச்சுக்கணும், நம்ம ஆட் பண்ணுற திணை என்ன ஆகும்னா குக்காகி வரும்போது ரைஸ் ஆகி டபுள் த அளவுக்கு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் பாயாசம்க்கு மட்டும் செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து திணை ஆட் பண்ணிக்கணும். இப்போ ப்ரெஷர் குக் ஆகி வந்தும்போது பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக குக் ஆகி வந்திருக்கு பார்த்தீங்களா. இது பார்க்குறதுக்கு இனிஷியலாக கெட்டியாக தெரிஞ்சாலும் அப்படியே உதிரியாக வந்துடும். பாருங்கள், உதிர்த்து விட்டோடனே அழகாக உதிர்ந்து வந்துருச்சு. இப்போது நம்ம பாயாசம் செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஒயிட் சாஸ் பேனில் 2 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு கீயை ஹீட் பண்ணுங்கள். கீ கொஞ்சம் மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம குக் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த திணையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஹாஃப் த குவான்டிட்டி ஆஃப் திணை குக் பண்ண திணை தான் நான் எடுத்துருக்கிறேன். ரிமைனிங் ஹாஃப் கிச்சடி செய்கிறதுக்காக வச்சுருக்கேன். ஸோ இப்போது இது நல்லா ஃப்ளேவர் வர்ற அளவுக்கு ஒரு 1 to 2 மினிட்ஸ் இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த கீலையே பிரட்டி விடுங்க. இது கீலையே இந்த மாதிரி நம்ம பிரட்டி விடுறதுனால அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் பாயாசம். கண்டிப்பாக இதோட ஃப்ளேவரை நீங்கள் பாயாசம் சாப்பிடும்போது ஃபீல் பண்ண முடியும். இது நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா இப்போது இது கூடவே ½ கிளாஸ் அளவுக்கு இருக்கிற பொடிச்ச வெல்லமை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த வெல்லத்துக்கு நல்லா வெல்லத்தோடு கலந்து விடணும். இப்போது இதில் கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் to 3 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு வாட்டரை ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிட்டிங்க அப்படின்னா இது இந்த ஜாகரி நல்லா மிக்ஸ் ஆகிடும் திணையோட. ஒரு ஃபியூ மினிட்ஸ் அப்படியே குக் பண்ணிக்கிட்டே இருங்க. தண்ணி ஆட் பண்ணதுக்கு அப்புறமும் ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு அப்புறமா பாயில் பண்ணி கூல் பண்ணி வச்சுருக்கிற மில்கை இதில் ஆட் பண்ணுங்கள். நீங்கள் பாயில் பண்ணி சூடான மில்கையே ஆட் பண்ணும்போது சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெல்லத்தில் சில ஷாப்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா சால்ட் போட்டே விற்பாங்க. அப்போ நீங்கள் சடனாக ஹாட்டான மில்கை ஆட் பண்ணும்போது திரிஞ்சு போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் பாயில் பண்ணி கூல் பண்ணி வச்சுருக்கிற மில்கை ஆட் பண்ணுறது தான் பெட்டர் ஆப்ஷன். இதை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம பாயில் பண்ணி கூல் பண்ணி வச்சுருக்கிற மில்கை ஆட் பண்ணிக்கலாம். மறக்காமல் இதில் ஒரு ஏலக்காயையும் தட்டி போட்டு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மிக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 7 to 8 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே குக் ஆகணும். திணை நல்லா இன்கார்ப்ரேட் ஆகிடும். நம்ம ஆட் பண்ண மில்க்கு கூடயும் ஜாகரி கூடயும் அப்புறம் காடமம்ஸ் கூடயும் நல்லா மிக்ஸ் ஆகி இன்கார்ப்ரேட் ஆகி சூப்பராக ஃப்ளேவர் வரும். இதுக்கப்புறமா நம்ம ஒரு தாளிப்பு கரண்டியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு அதில் முந்திரியையும் திராட்சையும் தாளித்து இதில் ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா சூப்பர் டேஸ்டியான திணை பாயாசம் நம்மளுக்கு ரெடி ஆகிடும். யூஸ்வலாக சாப்பிட்ற பாயாசத்தை விடவே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த திணை பாயாசத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்வீட் பார்த்தீங்க அப்படின்னா 1/2 கப் திணை எடுத்தீங்க அப்படின்னா 1 கப் அளவுக்கு ஸ்வீட் தேவைப்படும். ஜாகரியோ சுகரோ எதாக இருந்தாலும் 1 கப் தேவைப்படும். இந்த 1 கப் அப்படின்றது பார்த்திங்கன்னா நல்லாவே ஸ்வீட்டாக இருக்கும். உங்களுக்கு இன்கேஸ் மாடரேட்டான ஸ்வீட் வேணும் அப்படின்னா 3/4 கப் அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதுமான அளவாக இருக்கும். இந்த ரெசிப்பியை நான் சொன்ன மெஷர்மெண்ட்ஸை வச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.